நம்மள பெரும்பாலான பேர் வந்து இந்த மாதிரியான நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க அடுத்த வாரன் பஃபெட் ஆகலாம். நீங்க தான் அடுத்த வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் ஆவறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு ஆசைப்பட்டு நீங்க வாரன் பஃபெட் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் நீங்க அடுத்த வாரன் பஃபெட் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நிறைய பேசுவேன். இப்போ இந்த வீடியோவும் ஹியூமன் பிஹேவியரை பற்றி தான். வாங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாரன் பஃபெட் ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாருன்னா, அது அவருக்கு ஃபிட் ஆச்சு, அது அவருக்கு சூட்டபுளாக இருந்தது, அது அவரோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிக்குள்ளே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது அவராக இருந்து அவராக செய்ய முடிஞ்சது. நம்ம எல்லாரும் வாரன் பஃபெட்டா? ஒரு நிமிஷம் நம்ம வாரன் பஃபெட் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துருக்குறோமா? அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவருக்கு கிடைச்ச லைஃப் ஸ்டைல் என்ன, அவருக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் என்ன? அவரும் நம்மளும் ஒன்றா முதல்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, அவர் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாருன்னா, அது அவருக்கு ஃபிட் ஆச்சு, அது அவருக்கு சூட்டபிள் ஆச்சு, அது அவருக்கான டைம் அங்கே இருந்துச்சு, அதை அவரால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு, அந்த ரிஸ்க்கை அவரால் டாலரேட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால அவர் ரிஸ்க் எடுத்தார். உங்களில் எத்தனை பேர் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்கேண்டலில் மாட்டிக்கிச்சு, ஒரு ஆயில் ஸ்கேமில் மாட்டிக்கிச்சு, டவுனாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தைரியமாக போய் வாங்குவீங்க? வாங்க மாட்டோம்ல, பயந்துட்டு பதறிடிச்சு வருவோம்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் வாங்குறதுக்கு வாரன் பஃபெட்டுக்கு ஒரு கட்ஸ் இருந்துச்சு, அதனால் அவர் வாங்கினார். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கியிருப்பீங்களா? முதல்ல வாங்கியிருக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்கள் வாரன் பஃபெட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? வாரன் பஃபெட்டுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுன்றதுனால நமக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு எந்த ரூலும் கிடையாது. ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண டைம், அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி, அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வேறு. அதெல்லாம் மேசிவ் அமௌண்ட். நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குதா? நம்ம வச்சுருக்கதே 5-10. சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி ஏன் நீங்கள் வாரன் பஃபெட் ஆகணும்? நீங்கள் ஒரு அமேசிங் டாக்டராகவோ, நீங்கள் ஒரு அமேசிங் இன்ஜினியராகவோ, நீங்கள் ஒரு அமேசிங் ஆர்டிஸ்டாவோ, நல்ல பாடகராகவோ, என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். நீங்கள் ஏன் வாரன் பஃபெட் ஆகணும்? ஒரு டாக்டராக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நம்ம ஆளுங்களுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இளையராஜா கிட்ட போய் நீங்கள் ஏன் ஏஆர் ரஹ்மான் மாதிரி பண்ணுறதில்லன்னு கேட்க வேண்டியது, ஏஆர் ரஹ்மான்ட்டு போய் நீங்கள் ஏன் இளையராஜா மாதிரி பண்ணுறதில்லன்னு கேட்க வேண்டியது. இளையராஜா மாதிரியும் ஏஆர் ரஹ்மான் மாதிரியும் ஏற்றுக்கிறதுல நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இல்லை இவங்களுக்குலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்ஸும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் அதை அப்படியே அட்டை காப்பி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே நம்ம வாரன் பஃபெட்டாகவே இருந்தாலும், வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலும், கண்டிப்பாக நம்ம வாரன் பஃபெட் மாதிரி அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து அந்த ஆயில் ஸ்கேண்டல் வந்தப்போ கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பயந்து பதறிடிச்சு ஓடி வந்திருப்போம். அதே மாதிரி பஃபெட் 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியை தொடர்ந்து வாங்குவாப்பில். கரெக்டான வேல்யூவேஷனில் அது இருக்குன்னு நினச்சேன்னா, இல்லை நீங்களும் நானும் முதல்ல வாங்குவோமா? முதல்ல நினச்சி பார்ப்போமா? வாங்கிட்டு 2வது நாளே விலை ஏறலன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா? அவரோட டைம் ஹாரிசன் மினிமம் ஒரு ஸ்டாக்குக்கு 10 வருஷமாவது கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், வாரன் பஃபெட்டை ஃபாலோ பண்ணால் நம்ம பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்பி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது அவரோட ஸ்டைல், அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அது நமக்கு சில சமயம் சூட்டபுளாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அவரை மாதிரி நம்ம முழு நேரமாக அதை பண்ணுவோமான்றதை முதல்ல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வாரன் பஃபெட் ஆகணும்னு நினச்சி பங்குச்சந்தையில் குதிக்கிறது நம்மளை கஷ்டப்பட்டு சேர்த்து பணத்தை எல்லாத்தையும் கரைச்சி குட்டி சுவராக்கி விட்டுரும். பிளைண்டாக வாரன் பஃபெட் மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சி வர்றது தான் தப்பே தவிர, பட் வாரன் பஃபெட் செஞ்ச வேலைகளில் செஞ்ச ஃபார்முலாவை அவர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டைரெக்டாக ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் பஃபெட் எங்கேயுமே சொல்லலை. அதே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டருக்கு மினிமம் 2-3 ஒரு ஸ்டாக்ஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அதையும் தாண்டி ரொம்ப வேணும்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டியை சாத்திட்டு பொங்கல் புளியோரை சாப்பிட்டு ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் பஃபெட் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நமக்குலாம் ஒரு பேராசை, ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹிட் ஆயிடாதா, ஒரே ஸ்டாக்கில் நம்ம ஒரே பாட்டில் கோடீஸ்வரனா வரான்ற மாதிரி ஒரே ஸ்டாக்கில் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடாதுன்னு ஒரு பேராசையில் தான் நம்ம அங்கே செயல்பட்டு இருக்கோம். ஏன்னா அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ, உங்களுக்கு எது புரியுதோ, உங்களுக்கு எது தெரியுதோ, உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி எதுவோ அந்த லிமிட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இன்றைக்கி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து மலாக்கப்படுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் உங்களை வாங்கன்னு சொல்லலை, வாங்க வேணான்னு சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் போய் வந்து இந்த ஸ்பந்தனாவையும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கையும் இப்போ வாங்குற தைரியத்தில் இருக்கீங்க? அந்த 2 கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்க நேரத்தில் யார் எத்தனை பேர் தைரியமாக போய் அதை வாங்குவீங்க? முதல்ல நீங்கள் வாரன் பஃபெட் மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி சில உண்மையான கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் கிடைச்சா மட்டும் நீங்கள் அதில் வந்து செயல்படுங்க. நம்பர் 1, எவ்வளோ அமௌண்ட்டை என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்? இந்த அமௌண்ட் போச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு
ரூ. 10 போனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அந்த ரூ. 500 சம்பாதிக்கிறவங்களுக்கு ரூ. 400 லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய லாஸ். ஸோ அதே மாதிரி உங்களோட ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட் லெவல் எவ்வளோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களால் அதை தாங்க முடியுமான்றது முதல்ல நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு உண்மையான பதிலை சொல்லணும். ரெண்டாவது, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா? இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்டாக் போகல, அது ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை தாங்கிக்கிட்டு அந்த டைம் கொடுத்து அதை வெயிட் பண்ண முடியுமான்றதை நம்ம யோசிக்கணும். இதுக்கும் ஒரு உண்மையான பதில் சொல்ல நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏறக்குறைய எவ்வளோ பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்கன்னு நான் முதல் கேள்வி கேட்டனோ அதுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு உங்களால் இந்த டாலரேட் பண்ண முடியும், நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை டாலரேட் பண்ணிக்க முடியுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். அதுவும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்ட். ரெண்டுக்குமே உண்மையான ஒரு பதிலை சொன்னீங்கன்னா மட்டும் அடுத்த கேள்விக்கு வாங்க. என்னால் ஒரு 10-20 வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை முதல்ல உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. ஓகேங்களா? பஸ் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலே நம்மளால் பொறுக்க முடியாது. கவர்மெண்ட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் திட்டுவோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு மூட் அவுட் ஆகி புலம்பி தள்ளுவோம். 10-20 வருஷன்றது அப்படியே கொஞ்சம் நேரம் மைண்டில் யோசிச்சு பார்த்துக்குங்க. நம்ம ஒரு கம்பெனியில் போட்டு 10-20 வருஷம் சும்மா இருப்போமா? குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி சும்மாவே அதை திறந்து பார்க்குறது அப்ளிகேஷனில் விலை என்னாச்சு, ஏறிச்சா இறங்குச்சா இல்லையான்னு. 4வது, நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் மாதிரி நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற கேள்வியை முதல்ல கேளுங்க. நமக்கு முதல்ல வாரன் பஃபெட்டை பர்சனலாக தெரியுமா? எங்கேயோ படித்தது கேட்டது வச்சதுன்னா நம்ம ஒரு வாரன் பஃபெட்ன்ற ஒருத்தரை பற்றி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். பர்சனலாக தெரியாத ஒருத்தரை பற்றி ஏன் நம்மளை அவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும் முதல்ல? இதுதான் என்னோட கடைசி கேள்வி. இந்த 4 கேள்விக்கும் நீங்கள் ஒரு உண்மையான பதிலை எடுத்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முதலீட்டை பற்றி யோசிங்க. இந்த 4 கேள்வியும் உங்களை பற்றி உண்மையான ஒரு எண்ணத்தை உங்களுக்கே கொண்டு வரும். நம்மளோட உண்மையான எவ்வளோ பணத்தை லாஸ் பண்ண ரெடியாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா எவ்வளோ தூரம் நம்மளால் அதை தாங்கிக்க முடியுது. 3வது, 10 வருஷத்துக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா? 4வது, நமக்கு தெரியாத ஒருத்தர் மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம நாமளாக இருந்து நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை, நமக்கு தெரிஞ்சதை, நமக்கு புரிஞ்சதை செஞ்சுக்கிட்டா என்ன? இந்த மாதிரியான கேள்விக்கு ஒரு சரியான பதிலை நம்ம கொண்டு வந்து வைக்கும் போது தான் நம்மளாக சந்தோஷமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்? நம்மளாக இருந்து நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்குவோம். நம்ம வாரன் பஃபெட்டாக தான் இருக்கணும், அடுத்த வாரன் பஃபெட்டாக தான் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே ஒரு வாரன் பஃபெட் இருக்கார், அவர் வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாரு. நீங்கள் ஒரு வேலையை, உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு போங்க. உங்கள் பேரை ஸ்டென்சில் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சரவணகுமார்.